வணக்கம் அன்புறவுகளே. இப்போது நான் கூறப்போவது எல்லோரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய மனித மனங்களின் உளவியல் உண்மைகள். நாம் எப்போதும் எமக்கு முக்கியத்துவம் அளிக்காத அதிக கோரிக்கைகளை முன்வைக்கும் நபர்களுடன் தான் ஆத்மார்த்தமான நெருக்கத்தில் இருக்க ஆசைப்படுவோம். எம்மில் அதிக எதிர்பார்ப்பு, மேலும் அடிக்கடி குறை கூறுபவர்களுக்குத்தான் எம் வாழ்வில் அதிக முக்கியத்துவம் வழங்குவோம். ஆனால் உண்மையில் நாங்கள் யாரிடம் தெரியுமா அக்கறை செலுத்த வேண்டும்? மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். எந்த எதிர்பார்ப்புமின்றி எம்மோடு பழகுபவர்கள், எமது நலன் முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவர்களுக்குத்தான் எமது வாழ்வில் முதல் உரிமை அளிக்க வேண்டும். நிச்சயம் எமது எல்லோர் வாழ்விலும் இந்த இரு வகையான குண இயல்புகள் படைத்த மனிதர்கள் கட்டாயம் இருப்பார்கள். ஆனால் இங்கு தீர்மானம் எம் விருப்பத்தின் பெயரிலேயே தங்கியுள்ளது. எவரொருவர் எமது இயல்பான குணத்தையும் பண்பையும் நேசிக்கிறாரோ, எவரொருவர் அருகில் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் உண்மைத்தன்மையுடன் எம்மால் இருக்க முடிகிறதோ, அவரோடு நாம் செய்யும் வாழ்க்கை பயணம்தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். மனித மனமானது கண்ணாடி போன்றது. கண்ணாடியை தெரியாமல் ஒரு தடவை உடைக்கலாம், ஆனால் 1000 முறை உடைய முடியாதல்லவா? முடிவு உங்கள் கைகளில்.